ராசிங்க. இந்த துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா, குருவோட பயிற்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் துலா ராசிக்கு நட்பு கிரகமா, பகை கிரகமான்னு பார்த்தா, குரு பகையான ஒரு கிரகங்க. 3க்கும் 6க்குடைய கிரகங்க. இப்ப 3க்கும் 6க்குடையும் இவ்வளவு நாள் 8ல இருந்தார். ரிஷப ராசியில இருந்தாருங்க. இப்போ வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க. 11ஆம் தேதி பயிற்சி ஆகுறாருங்க. மே மாசத்துல. இப்ப இந்த பயிற்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 3ஆம் இடம் சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடம் எதிரியை குறிக்கக்கூடிய இடம். இப்ப சகோதரனும் எதிரியும் சேர்ந்து நமக்கு பாக்கியத்துக்கு போயிட்டாங்க. அப்ப இவங்களால நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். சகோதரனாலயும் ஒரு பாக்கியம், நமக்கு எதிரினாலும் ஒரு பாக்கியம் என்ற மாரி குரு பகவான் பாக்கியத்திலிருந்து தன்னோட ராசியை பார்க்கிறாருங்க. இதுதாங்க ஒரு பெரிய விசேஷமே. எந்த ராசிக்கு இல்லாத குரு பகவான் பாருங்க, 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து, அந்த 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு இடங்க. தெய்வ அனுகூலத்திலிருந்து அதாவது கோபுரத்திலிருந்து நமக்கு வந்து ஒரு தரிசனம் கிடைச்சா எப்படி இருக்கும்? காலையிலங்காட்டி கோபுர தரிசனம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? கோபுரத்த நம்ம வணங்குனா எப்படி இருக்கும்? அந்த மாரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிற மாரி, அந்த கோபுர உச்சியிலிருந்து குரு பகவான் வந்து உங்களோட ராசிய பார்க்குறாருங்க. உங்களே பார்க்குறாருங்க. அப்போ உங்களோட ஜென்ம ராசிய பார்க்கும்போது, இதுக்கு நிகர் வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இல்லைங்கன்னு தான் சொல்லணும். அதாவது எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ ஒரு துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும், அதிலிருந்து மீளக்கூடிய அமைப்பை இந்த உங்களோட ராசிக்கு குரு பகவான் குடுக்குறாருங்க. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய யோகங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஓராண்டு காலங்கள் சிறப்பான காலகட்டங்களாக இருக்கும். இதை வந்து நல்ல விதத்தில் நீங்க அனுபவித்துக் கொள்ளலாம். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா குரு எப்பவுமே ஒரு சுப கிரகங்க. சுபத்தன்மைய ஒரு நிகழ்த்தக்கூடிய கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு பலன் இருந்தால் திருமணமே பண்ணணுங்கிறாங்க. அது மாரி இந்த குரு பகவான் பாருங்க, பாக்கியத்திலிருந்து உங்க ராசிய பார்க்கிறார். தந்தையால ஆதாயம், குருமார்களால ஆதாயம், உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு நபரால ஆதாயம். அப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆதாயம். டெய்லி நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. ஏன்னா கோயிலுக்குன்னா, நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்குவதும் நல்லதுங்க. ஒரு கோயிலுக்கு போனாவே உங்களுக்கு அனைத்தும் நன்மை அளிக்கும். அடுத்தது குரு பகவானோட பார்வை பாருங்க 7ஆம் பார்வையா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்த பார்க்கிறார். உங்களோட சகோதர ஸ்தானத்த பார்க்கிறார். முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க. தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக நீங்க இந்த காலகட்டத்தில் நிகழ்வு அதாவது உங்களுக்கு எல்லாமே நிகழும் என்று எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. அதேமாரி உங்களோட சகோதரன், சகோதரிகள் உங்களுக்கு இருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை. அதாவது திருமணமாகாம இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை. அதேமாரி உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை குடுக்குங்க. அதேமாரி தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில. அடுத்தது 9ஆம் பார்வையா குருவோட 9ஆம் பார்வை தான் சிறப்பு பார்வைன்னு வச்சுக்கங்களேன். பாக்கியத்த அருளக்கூடிய பார்வை. அந்த பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா 5ஆம் இடத்த பாக்குதுங்க. 5ஆம் இடம் என்ன? உங்களோட குலதெய்வ